வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். திவ்ய தேசம் 9 தேரெழுந்தூர் பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் மயிலாடுதுறைக்கு தெற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே மூலவர் தேவாதி ராஜன், உற்சவர் மருவியப்பன், தாயார் செங்கமல வள்ளி, தீர்த்தம் தர்ஷன புஷ்கர்ணி காவிரி, திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தவர்கள். விமானம் கருட விமானம். மூலஸ்தானத்தில் பெருமாளுடன் பிரகலாதனும் கருடனும் உள்ளனர். கோவில் அமைப்பை பார்க்கலாம். வாயிலை கடந்து உள்ளே செல்லும்போது கம்பரும் அவருடைய மனைவியும் உள்ளனர். அடுத்து ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. அருகே பலிபீடம், கொடிமரம் இருக்குது. கோபுரத்தை கடந்து செல்லும்போது மடப்பள்ளி, ஆழ்வார் சன்னதி உள்ளன. இடதுபுறம் ஆண்டாள் சன்னதி உள்ளது. இங்குள்ள மூலவர் 13 அடி உயரத்தில் சால கிராமத்தினால் ஆனவர். இங்குள்ள மூலவர் தேவாதிராஜன் நின்ற நிலையில் கிழக்கு நோக்கி இருக்கிறார். இடதுபுறம் கருடாழ்வாரும் வலதுபுறம் பிரகலாதனும் உள்ளனர். இடது கையில் ஊன்றிய கதை உள்ளது. இடதுபுறம் காவிரி தாய் மண்டியிட்ட நிலையில் உள்ளார். கோயிலின் எதிரே குளம் உள்ளது. மூலஸ்தானத்தில் பார்வதி பசு ரூபத்தில் உள்ளார். கம்பர் இந்த ஊரில் தான் பிறந்தார். இந்த ஊரில் திருவழுந்தூர் தேவாதிராஜன் கோவில் என்னும் வைணவ கோவிலும், தேரெழுந்தூர் வேதபுரீஸ்வரர் கோவில் என்னும் சிவன் கோவிலும் இதே ஊரில் தான் இருந்திருக்கு. கம்பர் பிறந்ததற்கு ஆதாரமாக உள்ள கம்பர் மேடு என்னும் ஒரு பகுதி உள்ளது. தல வரலாறு பார்க்கலாமா? பெருமாளும் சிவபுராணும் ஒரு தடவை சொக்கட்டான், அதாவது தாயத்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்வதி தேவியை தான் நடுவராக நியமிச்சிருக்காங்க. அப்போ காய் உருட்டும் போது சகோதரனுக்கு பெருமாளுக்கு சாதகமாக பார்வதி கூறிட்டாங்க. அதனால் சிவபெருமான் என்ன கோவிச்சிட்டார். கோபம் பார்வதி தேவியை பசுவாக மாறும்படி சாபம் விட்டுறாரு சிவபெருமான். அப்போ சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் பசுவாகி பூமிக்கு வந்துட்டாங்க. அதில் மாடு மேய்ப்பவராக பெருமாள் வந்ததுனால மருவியப்பன் என்னும் பெயர் இந்த திருத்தலத்துக்கு வந்தது. மார்க்கண்டேயர் பிரபா வரம் பெறதுக்காக மருவியப்பனை இந்த பெருமாளை வணங்கினார். அதனாலேயே இந்த பெருமாள் இவரை தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டார். பக்த பிரகலாதனும் மூலஸ்தானத்திலேயே இருக்காங்க. உபரி சரவசு அப்படின்னு ஒரு மன்னன் இருந்திருக்காரு. அவர் தவம் இருந்து பறக்கும் வரம் பெற்றிருக்காரு. அப்போ நான் பறந்து வரும்போது, தேரில் பறந்து வரும்போது அதனோட நிழல் எதன் மீது பட்டாலும் கருகி விடும்படி வரம் பெற்றிருக்காரு. அப்போ இவர் மேலே பறந்து சென்றுட்டு இருக்கும்போது கண்ணன் கீழே மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் மேலேயும் அவர் மேய்ச்சி கொண்டிருந்த பசுக்கள் மேலேயும் அந்த தேரோட நிழல் பட்டிருக்கு. அப்போ பசுக்கள்லாம் துன்பம் அடைந்தது. பசுக்கள்லாம் துன்பம் அடைகிறத பார்த்த கண்ணன் இவனது செருக்கை, அதாவது அகம்பாவதத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு அவன் தேர் நிழல் மீது தன்னுடைய திருவடியை வைத்து ஒரு அழுத்திட்டார். மன்னனோட தேர் கீழே அழுந்திட்டு, அப்போது அவனோட ஆணவமும் அழுந்தியது. இதனாலேயே இந்த ஊருக்கு இந்த திருத்தலத்துக்கு தேரெழுந்தூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது. கோவிலோட கருவறை கருட விமானம். அது எதனால்? தேவேந்திரன் ஒரு தடவை கருடனிடம் ஒரு வைரமுடியும் ஒரு விமானமும் கொடுத்துருக்காரு. உன் மனசுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த பெருமாளுக்கு எதை கொடுக்கணுமோ கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கருடர் மேலக்கோட்டை நாராயணபுரத்து பெருமாளுக்கு அந்த வைரமுடியை கொண்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இங்கே இந்த கோயிலுக்கு விமானத்தை தேவாதிராஜனுக்கு கொடுத்துருக்காரு. அதனாலேயே மனம் மகிழ்ந்த பெருமாள் தான் கூடவே சன்னதியிலேயே கருடனை தன் கூடவே வச்சுக்கிட்டார். வாழ்வில் நல்ல திருப்பங்களையே தருவார் தேவராஜ பெருமாள். நாமும் இந்த ஊருக்கு சென்று, திருவழுந்தூர் ஊருக்கு சென்று பெருமாளை தரிசனம் பண்ணி வாழ்வில் நல்ல திருப்பங்களையே பெற்று சிறப்புடன் வாழலாம். அடுத்த வீடியோவில் திவ்ய தேசம் 10 ஆதனூர் பற்றி பார்க்கலாம். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் பயன்பெறுவாங்க. தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.